வணக்கம். இப்போ நான் ஒரு சின்ன கிளிப் பார்த்தேன். அதில் ஒரு கோர்ட்டு சீன். அதாவது பேங்க் ஏடிஎம்மில் கிழிஞ்சு போன, கசங்கி போன, செலப் டேப் போட்டின, பேனால் கிறுக்கப்பட்ட, பென்சிலில் கிறுக்கப்பட்ட தாள்கள் வருவதாக ஒரு கோர்ட்டு சீன் பார்த்தேன். இந்த அவலங்களுக்கு பொறுப்பு யார் அப்படின்னு அதில் தலைப்பு இருந்தது. நானும் அதையே கேட்குறேன். இந்த அவலங்களுக்கு பொறுப்பு யார்? நான் எனது சொந்த அனுபவத்தில் அனுபவிச்சிட்ருக்கிறது தான் இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்க வரேன். எனது அகத்துக்காரர், அதாவது எனது ஹஸ்பண்ட், ஒரு கோவிலில் அர்ச்சகராக இருக்கார். அந்த கோவிலில் தட்டில் போடக்கூடிய அந்த மதிப்பு மிக்கது கடவுளின் காணிக்கையாக கொடுப்பது மற்றும் பிரசாதங்கள், பிரசாத பொருட்கள் மற்றும் வஸ்திரம் எனப்படக்கூடிய புடவை, வேஷ்டி, இப்படி பல விஷயங்கள் கடவுளுக்காக பக்தர்கள் கொடுக்கிறார்கள். ஆனால் அதில் பக்தர்களுடைய எண்ணமும் செயலும் எப்படி இருக்கிறது தெரியுமா? எண்ணம் போல் வாழ்க்கை, நம் செயல் போல் வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடிக்கடி. ஆனால் கடவுளுக்கு தானே கொடுக்குறோம். இது யாரோ தானே, அதாவது கடவுளுக்கு கொடுக்குறோம். ஆனால் இதை உபயோகப்படுத்துபவர்கள் வேறே வரும். அதனால சாதாரணமாக கொடுத்தா போகிறோம். கிழிஞ்ச நோட்டு, கசங்கின நோட்டு, எண்ணெய் படிஞ்ச நோட்டு, செலோட்டை போட்டின நோட்டு, செல்லாத நோட்டு, இவைகள் தான் பெரும்பாலும் வரும். மற்ற பொருட்கள் எல்லாம் விலை மிகவும் குறைந்ததாக வரும்.